வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள் அக்டோபர் மாதம் 19 தொடங்கி 25 வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விருச்சிகராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் போன வார பலன்லேயே, அதோட ஒரு கண்டினியூஷன் தான். குரு, அதாவது நிறைய பேர் நமக்கு அங்கெங்கெல்லாம் வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, ஒரே ஒரு ஆள், அதாவது ஹீரோ வருவார், இந்த பக்கம் 4 வில்ல, அந்த பக்கம் 4 வில்ல, ஒருத்தன் லாரியில் நிற்கிறான், ஜீப்பில் நிற்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ஜீப்பை தூக்கி தூர போட்டுருவார், லாரியை தள்ளி விட்டுருவார். இதெல்லாம் நடக்குமா? சினிமாவில் நடக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ஹீரோ அதான் குரு. ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 5ஆம் வீட்டுக்கு உடையவர். ஏற்கனவே அவர் சுபகிரகம். அவர் 9ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அது ரொம்ப நல்ல ஸ்தானம் போது. அங்கே போய் உச்சமடைஞ்சா என்ன ஆகும்? நான் இதை எதிர்பார்த்தேன், அதை எதிர்பார்த்தேன், நான் 100 ரூபா வரும்பா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஆனால் வந்ததோ 200 ரூபா. இதுதான் நடக்கும். அப்போது எதிர்பார்க்காதீர்கள், வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு வரவாக இருக்கும். இதில் நீண்ட நாள் பகை, நீண்ட நாள் பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னா போயிட்டு வருவீங்க. ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு புது ரத்தம் பாய்ந்தா போல் இருக்கும் நம்ம உடம்புல. அப்போது அவ்வளவு ஒரு வேகம், நன்மைகள். தெய்வம் உங்களுக்கு நன்மையை செய்வ முடிவு செய்து விட்டது அப்படின்னு உணர்வீங்க. அப்போ இவ்வளோ நாள் புலம்பிருந்தமே, எனக்கு அது நடக்கலைன்னா, தெய்வமே நீ இருக்கியா அப்படின்னு. இப்போ என்னென்னா, எல்லாம் சரியாகும்போது தெய்வமே நீ இருக்கியான்னு கேட்க மாட்டீங்க, தெய்வம் எங்கே இருக்குன்னு கூட பார்ப்பீங்களான்னு சந்தேகம். ஏன்னா மற்ற விஷயங்கள் அவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்கு, அதை அவர் கொடுத்துக்கிறார். இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி நடக்கிறது அப்படின்னு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு நன்மைகள் நடக்கும். என்ன காரணம்? 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்த்தார். அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியையும் பார்த்தார். சனி ஏதாவது 1-2 தீங்களை செய்யலாம்னு நினச்சா கூட அது நடக்காது. உங்களுக்கு நீங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களில் பயந்துட்டுருக்கலாம், அந்த பயங்கள்லாம் நீங்கிடும். அவ்வளவு நன்மைகளை பற்றி அப்படியெல்லாம் நடக்கும்ன்றது தான் ஜோதிட சாஸ்திரப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நல்ல தசை நடந்தால் இதுவும் நடக்கலாம், இதற்கு மேலும் நடக்கலாம். ஆனால் நன்மைகள். சிறப்பான காலம், புதிய மாற்றங்களையும் மனதில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலமாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.